இந்த 6 விஷயங்கள நீங்க சரியா பண்ணீங்க அப்படின்னாவே, உங்களுடைய செல்வம் அண்ட் பணத்த குறைந்து போகாம நிலையா வச்சுக்கிறதுக்கு உங்கனால முடியும். சம்பாரிக்கிறது அண்ட் சேமிக்கிறதுங்கிறதுல கம்பேர் பண்ணும்போது, பணம் சம்பாரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சுலபம் தான். அத சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அத விட ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சம்பாரிச்ச பணத்த செலவு செய்யறது. நீங்க மாசம் 10,000 சம்பாரிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னா, அந்த சம்பளத்த உங்க கையில வாங்குறதுக்கு உங்களுடைய உழைப்பு 1 மாதம் எடுத்துக்கும். ஆனா, அதே பணத்த 1 மணி நேரத்துல உங்கனால செலவு செய்யறதுக்கு முடியும். ஆனா, அதே ரூ. 10,000 உங்களால சேமிக்கிறது அப்படிங்கிறது எவ்ளோ கஷ்டம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத சேமிக்கிறதுக்கு பல வருஷம், பல மாதங்கள் நீங்க கஷ்டப்பட்டு சேமிக்கணும். அதே மாதிரி எங்க, எப்போ, எப்படி, எதுக்காக சேமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவு உங்ககிட்ட இருக்கணும். ஸோ, நீங்க சேமிச்ச பணத்த எப்படியெல்லாம் நிலையா வச்சுக்கிறது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ, வெல்கம் பேக் டூ ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். முதல்ல எக்ஸ்ட்ராவா ஒரு அமௌண்ட்ட ஒதுக்குறதுக்கு நீங்க பழகிக்கணும். ஸோ, எப்போ எந்த ஒரு பட்ஜெட்டுக்கு நீங்க பிளான் பண்ணாலுமே, எக்ஸ்ட்ராவா ஒரு அமௌண்ட் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அப்பா கிட்ட வீட்டு தேவைக்காக பணம் வாங்கும்போது, ஒரு குறிப்பிட்ட தொகைய எக்ஸ்ட்ராவா கேட்டு வாங்குவாங்க. அது எக்ஸ்ட்ரான்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ எக்ஸாம்பிள்க்காக எடுத்துக்கலாமே, ஒரு 3000க்கு இந்த மாசம் மளிகை பொருளுக்காக வாங்கணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அப்பா கிட்ட 4000 ஆகுங்க அப்டின்னு சொல்லி வாங்கிப்பாங்க. ஆனா 3000த்துக்குள்ளேயே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிட்டு, மீதி 1000த்த அரிசி டப்பாலயோ, பருப்பு டப்பாலயோ, மசாலா ஐட்டம்ஸ்லயோ, இல்ல வேற எங்காவது சாரீஸ்லயோ மடிச்சு பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க. அப்பா எப்ப பணம் கேட்டாலுமே, என்கிட்ட பணம் இல்லங்கிறது தான் அம்மாக்களுடைய பெரும்பாலான பதில்களா இருக்கும். எந்த ஒரு சிச்சுவேஷனுக்குமே அவங்க கை வைக்காம, அந்த பணத்த நெறைய ஒரு இடத்துல பொக்கிஷமா சேர்த்து வச்சிருப்பாங்க. வீட்ல ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளோ, இல்ல அப்பாக்கு அவசர தேவைகளோ, இல்ல குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய சிச்சுவேஷனோ வருது அப்டின்னா, மிக முக்கியமா வீட்ல எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும், தேவைகளுக்கும் அந்த பணம் தான் பெரும்பாலும் உதவியா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் அப்பா பிசினஸ் தொடங்குறாரு, இல்ல நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு தொடங்கலாம், இல்ல வேற இடத்துல குடி மாறலாம் அப்படிங்கிற மாரி எந்த மிக முக்கியமான முடிவுகள் எடுத்தாலும், அதுல அம்மாக்களுடைய சம்பாரிக்காத வீட்டிலிருந்து குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அம்மாக்களுடைய பங்கு பெரும் பங்கா இருக்கும். பணமாவோ, நகையாவோ, சிட்டாவோ அவங்க குடுத்திருப்பாங்க. இது எங்கருந்து இந்த பழக்கம் வருது அப்படின்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகைய எடுத்து வைக்கும்போதே, அதுக்கு எக்ஸ்ட்ராவா அதிலிருந்து சேமிக்கிற பழக்கத்த கடைபிடிச்சுட்டு வர்றாங்க. அதுதான் அவங்களுடைய எதிர்கால தேவைக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சின்ன துளியா வந்து அந்த இடத்துல சேமிச்சு வச்சுட்டு வர்றாங்க. ஸோ சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாரி எங்கெல்லாம் நீங்க ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு பட்ஜெட்டுக்காக ஒதுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அங்கெல்லாம் ஒரு குட்டி குட்டியான எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ட சேர்த்தி ஒதுக்குறதுக்கு பழகிக்கோங்க. 2வது படிநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்காலத்துக்கான சேமிப்புல குறைஞ்சபட்சம் 2% லிருந்து 5% வரைக்கும் சேமிக்கிறதுக்கு நீங்க பழகணும். ஒவ்வொரு மாசமுமே பட்ஜெட் நம்ம போடும்போது, மினிமம் ஒரு 10% ஆவது சேமிப்ப நீங்க எடுத்து வைக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல அந்த 10%ல 2 டூ 5% உங்களுடைய எதிர்கால தேவைக்காக நீங்க எடுத்து வச்சிருக்கணும். அது நீங்க எதிர்காலத்துல ஒரு இன்கம் சோர்ஸ கிரியேட் பண்ற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கலாம், வீடா இருக்கலாம், ரெண்டல் வர்ற மாதிரியான ஒரு இன்கம்ம கிரியேட் பண்ணலாம். இல்ல ரிட்டயர்மென்ட்ட வந்து நீங்க பிளான் பண்ணலாம். இப்படி எத பிளான் பண்ணாலுமே மினிமம் 2% ஆவது நீங்க சேமிப்பா நீங்க எடுத்து வச்சிருக்கணும் உங்களுடைய ஃபியூச்சர்க்காக. 3வது படிநிலை ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய மிக மோசமான கடன்கள நீங்க ஃபர்ஸ்ட்டு அடைச்சிருந்திருக்கணும். கடன்கள்ல நம்ம கடன சீக்கிரமா அடைக்கிறதுக்கான வழிமுறைகள் நெறைய இருக்கு. சிறு கடன்கள்ல இருந்து அடைச்சுட்டு வரலாம். பெரிய தொகையிலிருந்து குறைச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா, அ ஒரு குட்டி அமௌண்ட்டா இருக்கும். ஒரு 10,000 வாங்கியிருப்பீங்க, ஒரு 50,000 வாங்கியிருப்பீங்க. இந்த 10,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5% வட்டி அப்படின்னா, இந்த 50,000 தொகைக்கு 1% வட்டி இருக்கும். அப்ப இந்த தொகை வந்து பெருசா இருக்குன்னு இந்த 50,000த்த நீங்க க்ளோஸ் பண்றத விட, இந்த குறைவான தொகைக்கு அதிக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குடுக்குறீங்க இல்லையா? அத வந்து முதல்ல நீங்க குறைக்கணும். நெறைய இடங்கள்ல வட்டி முறைகள் அப்படிங்கிறது மாறுபடுது. நம்ம எடுக்கிற இடங்கள், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லயா, கூட்டுறவு சொசைட்டிலயா, பேங்க்லயா, நியர்பைல இருக்கிறதுலயா, இல்ல பிரைவேட் ஃபினான்ஸ்லயாங்கிறத பொறுத்து மாறுபடும். அதே மாரி பிரைவேட் பேங்க்ல நம்ம எடுக்கிற லோன்ஸுமே மாறுபடும். ஸோ இதுல எந்த இடத்துல நீங்க எடுத்திருக்கீங்க? எவ்வளோ தொகை எடுத்திருக்கீங்க? என்ன மாதிரியான லோன்ஸ், இஎம்ஐஸ் போயிட்டு இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணி, நீங்க ரொம்பவே நீங்க வாங்கிய
வாங்கியிருக்கிற கடன்லயே ரொம்ப மோசமான ஒரு கடன். இத முதல்ல நான் குளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க முதல்ல குளோஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியர் பைல நம்ம ரொட்டேஷனல்க்காக வாங்குவோம் இல்லையா? அப்படி இன்ட்ரெஸ்ட்ல நம்ம பிரைவேட்ல வாங்குற இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ அவசர தேவைக்காக சட்டுன்னு நம்ம வாங்கிறோம். ஒரு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். ஒரு 10,000 ஒரு இடத்துல நான் வாங்குறேன். நான் ஒரு ரூ. 500 எந்த ஒரு கால்குலேஷனும் இல்ல. எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். ஸோ ஒரு 500 வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா எவ்ரி மந்த் நான் பே பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்னா, அந்த நான் 10,000த்த நான் எப்ப திருப்பி குடுக்கறனோ, அதுவரைக்கும் நான் ரூ. 500 நான் உங்களுக்கு நான் கட்டிட்டே இருக்கணும். இன்கேஸ் என் கையில வந்து ஒரு 5,000 கிடைச்சிருச்சு. ஓகே இத நீங்க வச்சுக்கோங்க. நான் 250 மட்டும் நான் உங்களுக்கு வந்து மாசம் மாசம் ரென்ட்டா நான் இன்ட்ரெஸ்ட்டா வந்து நான் உங்களுக்கு குடுத்துட்டு வரேன். நான் மீதி இருக்கிற 5,000 நான் குடுத்துடுறேன்னா, ஒரு சில இடங்கள்ல அத அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்ல. ஸோ நீங்க வந்துட்டு எப்படி நீங்க 10,000 முழுசா வாங்குனீங்களோ, அதே 10,000த்த நீங்க திருப்பி குடுக்குற வரைக்கும், இந்த இன்ட்ரெஸ்ட்ட வந்து நீங்க பே பண்ணிட்டே தான் இருக்கணும். ஒருவேள உங்கனால முடியாத சூழ்நிலையா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வாங்கியிருக்கிற 10,000த்த தாண்டி வட்டிகள் வந்து அதிகமா மாட்டிக்கும். ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சிக்கக்கூடிய வலை அப்டின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது மூலியமா, உங்களுடைய செல்வம் எப்பொழுதுமே நிலையானதா இருக்கும். 4வது படிநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அமௌண்ட்ட நீங்க வந்து ஒதுக்குறீங்களோ, அதேபோல பேசிக்கான ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்ட நீங்க எப்பவுமே ரெகுலரா ஃபிக்ஸடா எடுத்து வைக்கிற பழக்கத்த கொண்டு வந்துக்கோங்க. எப்பவுமே உங்களுடைய வருமானம் மைனஸ் சேமிப்பு ஈக்குவல் டூ செலவு. உங்களுடைய வருமானத்துல இருந்து சேமிப்பை எடுத்து வச்சுட்டு, மீதிய தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல உங்கனால அந்த சிச்சுவேஷன்ஸ் இல்ல அப்படின்னா கூட, மினிமம் அமௌண்ட் ஒரு ரூ. 50 நான் சேலரி வந்தது ரூ. 50 நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ இது வந்து என்னுடைய இந்த மாசம் உழைச்ச உழைப்புக்கு நான் ரூ. 50 நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த தொகைய நீங்க எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா உங்களுடைய செலவுகள ஆரம்பிக்கணும். இது வந்து நான் எக்ஸாம்பிள்க்காக சொன்ன அமௌண்ட். ஸோ நீங்க வந்து ஒரு 20,000 நீங்க வந்து ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா, மாசம் ஒரு ₹1000 ஒரு பேசிக்கான அமௌண்ட்டா, அத வந்து நீங்க எங்காவது சேமிக்கலாம். ஸோ ஒரே இடத்துல நீங்க வச்சிருக்கிறத விட, ஒரு பேங்க்லயோ, போஸ்ட் ஆஃபீஸ்லயோ, இல்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயா இருந்தாலும், நீங்க அந்த தொகைய சேமிச்சுட்டு, மீதி இருக்கக்கூடிய செலவுகள நீங்க அதுக்கப்புறமா பார்த்துக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ எப்பவுமே உங்களுடைய பினான்சியல் மேனேஜ்மென்ட்ல பேசிக்கான ஒரு அமௌண்ட்ட நீங்க சேவ் பண்றதுக்கு பிராக்டிஸா இருக்கணும். 5வது படிநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிக்கிறத விட உங்களுடைய வாண்ட்ஸ பொறுத்து நீங்க சேமிக்கணும். சேமிக்கிறோம் ஓகே. ஒரு மாசம் ரூ. 1000 நான் சேமிக்கிறேன். ஸோ நான் அது எதுக்காக சேமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? ஸோ உங்களுடைய தேவை என்னவா இருக்கு? உங்களுடைய விருப்பங்கள் என்னவா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை உங்களுடைய விருப்பங்களுக்காக நீங்க செய்யறீங்க அப்படின்னா, இன்னைக்கு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய நெறைய பேருனுடைய ஒரு தேவை என்னவா இருக்கு? ஒரு விருப்பம் என்னவா இருக்குன்னா, எல்லாருக்குமான ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த சொந்த வீட வாங்குறதுக்காகவோ, கட்டுறதுக்காகவோ நான் ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட நான் சேவ் பண்ண போறேன். அதுக்காக 4வது படிநிலையில நான் சொன்னது மாதிரி ஒரு பேசிக்கான அமௌண்ட்ட நான் எடுத்து வைக்க போறேன். ஸோ என்னுடைய எவ்ரி மந்த் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, 30,000 நான் வந்து ஏர்ன் பண்றேன் அப்டின்னா, அதுல ஒரு ₹5,000 நான் வந்து ஒரு இடத்துல அத வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். பட் அதுக்காக நீங்க சேமிக்கிறதுக்கு நீங்க கத்திருந்திருக்கணும். ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா? ஆசைப்பட தெரிஞ்சா மட்டும் போதாது. அதை எப்படி அடையணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. அந்த மாரி ஒரு சொந்த வீடு வேணுங்கிறது எத்தன பேருடைய கனவா இருக்கோ, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகையாவது சேமிக்கிறதுக்கு முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் அதனுடைய விருப்பம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம ஒரு விஷயத்துக்காக எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ, அப்பதான் அது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அது நமக்கு எவ்ளோ புடிக்கும், அது எவ்ளோ நம்மளுக்கு தேவையா இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன ஆசைகள நிறைவேத்துறதுக்காக நீங்க சேமிக்கிறதுக்கு நீங்க பழகணும். அது உங்களுடைய தேவைகள், ஆசைகள் அப்படிங்கிறது வேறு வேறு விதத்துல இருக்கலாம். ஒருத்தருக்கு வீடு வாங்கணுங்கிற கனவு இருக்கலாம். இன்னொருத்தருக்கு கார் வாங்கணும்னு இருக்கலாம். ஒருத்தருக்கு நல்லா நான் செட்டில் ஆகணும், மேரேஜ் பண்ணணும், ஜுவல் வாங்கணும், குழந்தைகளுக்கான சேமிப்ப தொடங்கணும்னு ஆசைகள் ஒவ்வொரு மனுஷனுக்குமே வேறுபட்டுட்டே இருக்கும். ஆனா, அந்த ஆசையா, தேவையாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒருவேளை உங்களுக்கு ஆசைகள் இருக்குன்னா, அதுக்கான ஒரு அமௌண்ட்ட பர்ட்டிகுலரா சேவ் பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து பத்திரப்படுத்தி நீங்க வைக்கிறது. அந்த பத்திரப்படுத்தி வைக்கிறது ஒரு 10 வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். அத நீங்க எந்த இடத்துல முதலீடு பண்றீங்களோ, அத பொறுத்து தான் உங்க செல்வம் அப்படிங்கிறது வளரும். அடுத்த படிநிலை அதுதான்.
ஸோ இந்த படிநிலையில நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க ரிட்டர்ன்ஸ் வந்து எந்த இடத்துல போடும்போது, என்ன மாரியான ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது ஒரு 3 கிரைட்டீரியாஸாவா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்டின்னா ரிட்டர்ன்ஸ். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதனுடைய டியூரேஷன். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ நீங்க வந்துட்டு ஒ ஒரு ரிட்டர்ன்ஸ்ல வந்து நீங்க எடுக்குறீங்க. இப்போ ஒரு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஸ்கீம்ஸும் இருக்கு. 12% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஸ்கீம்ஸும் இருக்கு. இதுல நீங்க எத வந்து சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். 2வது டியூரேஷன். ஷார்ட் டெர்ம்ல நீங்க வந்து எடுக்க போறீங்களா? ஒரு 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 1 இயர் அந்த மாதிரி நீங்க போட போறீங்களா? இல்ல நீங்க வந்து உங்களுடைய டியூரேஷன் வந்து ரொம்ப ஹெவியா ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் அந்த மாரி வந்து ஃபிக்ஸ் பண்ண போறீங்களாங்கிறது முக்கியம். 3வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய சேஃப்டி. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக, சேஃப்டியே இல்லாத ஒரு இடத்துல என்னுடைய பணத்த நான் இழந்துறக்கூடாது இல்லையா? ஸோ சேஃப்டி அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமா நோட்டீஸ் பண்ணி, அந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். சேஃப்டி அப்படிங்கிறது அதுலயுமே 3 வகையா நம்ம பிரிக்கலாம். ரிஸ்க், லோ ரிஸ்க், ஹை ரிஸ்க் அப்படிங்கிறது. ஸோ ரிஸ்க் எடுத்தா தான் நம்மளுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு நெறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதுல நம்ம ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது இப்ப நெறைய நெறைய வளர்ந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு டெக்னாலஜி அதிகமா வளருதோ, எந்த அளவுக்கு நம்ம பணத்த சேமிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கிறோமோ, அதே இடங்கள்ல நம்மளுடைய பணத்த திருடுறதுக்கான டெக்னாலஜியும் அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப ரீசென்ட் டேஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பான் கார்ட வந்து வெரிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி ஆஃபீசர்ஸ் பேசுறோம். ஸோ வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறவங்கள வந்து சென்செக்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நான் அதுக்காக ஆஃபீசர் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஸ்கேம்ஸ் வந்து இப்ப வந்து சைபர் கிரைம்ல போயிட்டு இருக்கு. அதுவும் ஃபினான்ஷியல்ல வந்துட்டு நெறைய மோசடிகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த கம்பெனில ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸே இவ்ளோ டேஸ் எங்களுக்கு இவ்ளோ மந்த்தா எங்களுக்கு வந்து சேலரி வரல. ஸோ இவ்ளோ பேர வந்து நாங்க ஜாயின் பண்ணி விட்டோம். ஸோ எங்களுக்கான வாழ்வாதாரம் போயிருச்சுன்னு நெறைய கமிஷனரேட்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி ஸ்கேம்ஸ் போற இடத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்ட கரெக்ட்டா, ப்ராப்பரா, சேஃபா இருக்காங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சமான இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதா இருந்தாலுமே, அத சேஃபா இருக்கிற இடத்துல ஸ்டோர் பண்றதுக்கு பாருங்க. உங்க வருமானம் எப்பவுமே உங்களுக்கான செல்வத்த வந்து பெருக்கி தர்ற மாதிரி வந்து பாருங்க. ஸோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இன்கம் உங்களுக்கு வருது அப்படின்னா, அது வந்து வெல்த்த வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இன்கம் வேற, வெல்த் வேற. ஸோ நீங்க அந்த 2க்கும் டிஃபரன்ஷியேட் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, பணத்த எங்க சேமிக்கணும், செல்வத்த எங்க சேமிக்கணும் அப்படின்னு ஈஸியா உங்கனால ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்கம் வருது அப்படின்னா, அந்த இன்கம்ல இருந்து நீங்க சேவ் பண்ண போறீங்க, சேமிக்க போறீங்க. அது பத்திரமா ஒரு இடத்துல இருக்க போகுது. அத இன்னொரு இடத்துல முதலீடு பண்ண போறீங்க. அந்த முதலீடு உங்களுக்கு ஹை லெவலான ஒரு ரிட்டர்ன்ஸ வந்து உங்களுக்கு தரப்போகுது. ஸோ அதுக்கான டிஃபரன்ஸ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே, உங்களுடைய பணத்தையும், செல்வத்தையும் பெருக்கவும் முடியும், பாதுகாத்து வச்சுக்கவும் முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நெறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது மாதிரியான மேலும் பல வீடியோஸ்ல உங்கள நான் மீட் பண்றேன். ஸோ பாய்.